இன்னைக்கு இந்த வீடியோவில் CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ். சென்னையில் பெரும்பாலான பில்டிங் பார்த்தீங்கன்னா 100% ஒரு 100 பில்டிங் இருந்தால் அதில் 95% பில்டிங்கில் ஏதாவது ஒரு வயலேஷன், ஏதாவது ஒரு டீவியேஷன் இல்லை அப்ரூவல் இல்லாமல் தான் இருக்குது. இதுதான் உண்மை, இது யதார்த்தமான உண்மை. ஒரு பர்சனல் கேஸ் ஒன்று எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா, MMDAல ஒருத்தர் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கிட்டு பில்டிங் கட்டுறாரு. இல்லை என்னென்னா, அப்பா பையனுக்கு சொத்து எழுதி வச்சுட்டாரு, செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு, பொண்ணுக்கு பங்கு கொடுக்கல. சரி, பையன் என்ன பண்ணுறான், கடனை வாங்கி கீழே ஃபுல்லாக கடையை கட்டிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டிட்டு உட்காரலான்னு கட்டிட்டு உட்காந்தா, பொண்ணுக்கு சிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வயலேஷன் பண்ணிட்டாங்கன்னு. அவன் பிளானிங் பொருளில் வந்தால் பிளானிங் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்ரூவல் ஃபார் வீடு ரெசிடென்ஷியல் போர்ஷன், ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெசிடென்ஷியல் போர்ஷனாகவும் தான் அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு பில்டிங் கட்டியிருக்கான். இப்போ ஃபுல்லாக கடை, கீழே ஃபுல்லாக கடை, மேலே ஃபுல்லாக வீடு மாதிரி கட்டிட்டான். CMDA ஆஃபீஸர்லேருந்து வந்தாங்க, நின்று பார்த்துட்டு, என்னங்க நீங்கள்லாம் அப்ரூவல் இது மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கடையாக வீடாக கட்டி வாங்கியிருக்கிற, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தான் வீடு கட்டியிருக்கிற, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடாக தானே கட்டணும், ஏன் கடை கட்டினேன் அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னான், எப்போ சார் இங்கே பாருங்கள் சார், இந்த தெருவில் இந்த MMD நகர தெரு ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாக பஜாராகவே போச்சு, எல்லா வீடுமே கீழே கடை தான் இருக்குது. என் வீடு இல்லை, இந்த தெருவில் யாராவது ஒரு வீடை காட்டுங்க நீங்கள், கீழே வீடு உள்ளது எல்லாமே கடையாக தான் இருக்குது. என் வீடு மட்டும் நானே அப்படி தான் சார் கட்ட முடியும், நான் அப்படி தானே கட்டினேன் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, நீ இப்போ கடையை வீடாக மாற்றிரியா இல்லை டெமாலிஷன் பண்ணவா அப்படின்னா. சார் மற்றவங்களுக்குலாம் என்ன, மற்றவங்க எல்லாருக்கும் அப்படி தானே சார். சார் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வரல, மற்றவங்க மேலே யாரும் கம்ப்ளைண்ட் வரல. மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் அவங்களையும் போய் டெஸ்ட் பண்ணுவோம். அவங்க மேலே யாராவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் அவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்போம். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வரால நாங்கள் எடுக்கல. உங்கள் மேலே உங்கள் சிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க மேலே யாரும் கம்ப்ளைண்ட் வரல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. CMDA கார்பரேஷனை டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அப்ரூவல் இருக்குது, அப்ரூவல் கட்டி கட்டினானா வாங்கினாலும் செக் பண்ணிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் டைம் கிடையாது. அந்த அளவுக்கு ஆஃபீஸர் போட்டு கவர்மெண்ட் அதெல்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தால் கவர்மெண்ட் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. யதார்த்தமான உண்மை என்னென்னா, யாராவது கம்ப்ளைண்ட்டு பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரனோ, அடுத்த வீட்டுக்காரனோ, எதிர்த்த வீட்டுக்காரனோ, இல்லை சொந்தக்காரனோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இது மாதிரி ஃபுல்லாக கட்டிவிட்டான் வாங்கிவிட்டான் அப்படின்னு சொல்லி மேலே கம்ப்ளைண்ட் எழுதிட்டாங்கன்னா, அது CMDAலேருந்து கார்பரேஷனுக்கு ஃபார்வர்டு, கார்பரேஷன்லேருந்து ஏஐக்கு ஃபார்வர்டு, ஏஐ வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்னப்பா நீ அப்ரூவல் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு தானே கட்டியிருக்க, அப்ரூவல் வாங்கியிருக்கிற, நீ 2 மாடி கட்டியிருக்கே, ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ், லாக் அண்ட் சீல் டெமாலிஷன் நோட்டீஸ், அப்புறம் டீஆக்குபேஷன் நோட்டீஸ் எல்லாம் எல்லாமே டக டக டகன்னு வந்துடுது.